இந்த செய்கை உலகளாவிய யூத அரக்கர் கூட்டத்தினுடைய ஒரு செய்கை. இந்த செய்கைக்கு பேரு டெவில்ஸ் ஹார்ன்ஸ், பிசாசினுடைய கொம்புகள். இதே செய்கை தான் ஏதோ யோக முத்ரைன்னு சொல்லி யூத அரக்க கூட்டத்தில் ஒருவரான ரஜினிகாந்த் பாபா திரைப்படம் மூலமா தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். பாபா படத்துல இவர் காட்டின அந்த செய்கை பஃபோமெட்னுடைய செய்கை தான். ஆனா அது இங்க இருக்கிற மக்கள் தெரிஞ்சுக்க கூடாதுல, அதுக்காக இது வந்து அபான முத்ரா சொபான முத்ரான்னு ஏதோ ஒரு கதை விட்டார். ரஜினிகாந்த் பல படங்கள்ல பஃபோமெட் நடிச்சிருக்காரு, அதாவது ராமனா நடிச்சிருக்காரு. உதாரணமா சொன்னா பொல்லாதவன் படத்துல மொடா குடிகாரனா ரஜினிகாந்த் நடிச்ச இந்த கதாபாத்திரம் முழுக்க பஃபோமெட் என்கிற ராமனை குறிக்கிற கதாபாத்திரம். இதை நான் டிகோட் பண்ணி 2-3 வருஷம் ஆகுது. அந்த பொல்லாதவனான ராமனுடைய இன்னொரு பேர் தானே பஃபோமெட். அந்த பஃபோமெட் ராமனுடைய கொம்புகளை தான் ரஜினிகாந்த் தன்னுடைய கட்சி சின்னமாவே அறிவிச்சிருந்தார். ஏன்னா அவருடைய தலைமுறை ஆட்களுக்கு இதை பத்தி விவரம் கிடையாது, சுலபமா ஏமாத்திடலாம். அதனால இது அபான முத்ரா சொபான முத்ரான்னு ஏதோ ஒரு போய் சொல்லி அவருடைய தலைமுறை, அதாவது பூமர் தலைமுறையை நல்லாவே ஏமாத்திருக்காரு ரஜினிகாந்த் என்ற வந்தேரி கன்னடர். தமிழ் சினிமா துறையில இருக்கிற முக்கியமான ஏஜென்ட்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரியான செய்கைகள், யூத ரகசிய அமைப்பினுடைய செய்கைகள் நல்லாவே தெரியும். ஆனா மக்கள் முன்னாடி ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி நடிப்பானுங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த தேவையில்லாத விஷயத்தை பத்தி எல்லாம் மணிக்கணக்கா பேசி மக்களோட நேரத்தை வீணடிப்பானுங்க. ஆனா திரைக்கு பின்னாடி நடக்கிற கூத்துருக்கு தெரியுமா, அதெல்லாம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்குலாம் ஒன்னும் சலிச்சது கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த வந்தேரிகள் போடுற ஆட்டம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்குலாம் ஒன்னும் சலிச்சது கிடையாது. சத்திய யுகம் ஆரம்பிச்சதுல இருந்து ஆன்மீக அளவுல தமிழ்நாட்டில் ராவண ஆட்சி தான் நடக்குது அப்படின்றது ரஜினிகாந்த், அஜித்குமார் உட்பட பல பிராமண ஃப்ரீமேசன்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் இதெல்லாம் தெரிஞ்சு அரசியல் களத்துல இருந்து லாவகமா நழுவிட்டாங்க. விஜயகாந்த் இறந்தாச்சு, இப்ப பிராமண சகுனிகள் கிட்ட வசமா சிக்கிட்டு இருக்கிறது இந்த பொம்பளை பொறுக்கி விஜய் தான். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலனாலும் குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம், பொறுக்கித்தனம், இந்த மாதிரி எல்லா கெட்ட பழக்கங்களையும் தன்னுடைய படங்கள்ல வந்து நியாயப்படுத்தி காமிச்சு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு 20-30 வருஷமா இவருடைய ரசிகர்களை அலக்கழிச்சு பூமர் தலைமுறையே ஒட்டுமொத்தமா அழிச்ச பெருமை மராட்டிய கன்னட வந்தேரியான ரஜினிகாந்த் தான் சேரும். எல்லா கேடு கெட்ட தரத்தையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவை மாறி மேடையில அப்பப்ப வந்து ஆன்மீகன்ற பேர்ல ஒளறது. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், நீ ஒரு நாள் போடுவேன், நான் ஒரு நாள் போடுவேன். தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. எப்பாத போனாலும் இன்பத்தை தள்ளாத. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றாலும் இந்த குடிகார பொம்பளை பொறுக்கியோட ஆட்சியில இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். நான் அடிச்ச அடியில வந்தேரி ரஜினிகாந்தோட இமேஜ் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு போல. அதனால மறுபடியும் ஆபரேஷன் டேமேஜ் கண்ட்ரோல்ல இறங்கிருக்காங்க. இந்த வாட்டி ரஜினிகாந்தோட இமேஜுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அது எப்படின்னா, ஆதவர்ஜுனா விட்டு ரஜினிகாந்த் பத்தி ஏதோ பேச சொல்லிருக்காங்க. இதுல ஒரு ராமாயண ஆங்கிளும் இருக்குது. ஏன்னா ஆதவர்ஜுனா வந்து பிராமணர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற அனுமான் இல்லையா. ஆதவர்ஜுனா தானே தற்போதைய அனுமான். ராமனோட அடிமை அனுமான் ராவண தர்பார்லயே போய் தமிழ் பேரரசனான ராவணனை அவமதிச்சான்ல, அதே சம்பவத்தை இப்ப ஆதவர்ஜுனா மூலமா ரிப்பீட் பண்றாங்க. இதுல ராவணன் வந்து ரஜினிகாந்த் முதல்ல பல படங்கள்ல முருகனா நடிக்க வச்சாங்க. அப்புறம் இந்த மாதிரி ரஜினிகாந்த் முருகனா நடிக்க வைக்கிறாங்கன்னா டீகோட் பண்ண பிறகு சமீபத்துல வர படங்கள்ல ரஜினிகாந்த் ராவணனா நடிக்க வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஜெயிலர், கூலி போன்ற படங்கள்ல ரஜினிகாந்த் ராவணன் கதாபாத்திரத்துல நடிக்க வைக்கிறாங்க. ஜெயிலர் படத்தை நான் கூடிய விரைவில் டீகோட் பண்றேன். ஏன்னா அதுலதான் கன்னட வந்தேரிகளுடைய மறைமுக அரசியல் ஒளிஞ்சிருக்கு. அதை பத்தி பேசி ஆகணும். இந்த ரஜினிகாந்தே ஒரு மராட்டிய கன்னடர் தானே. ஆனா இதுல ஒரு ராமாயண ஆங்கிலையும் கொண்டு வரதுக்காக வானரமான அனுமான் பேரரசன் ராவணனை அவமதிச்ச சம்பவத்தை இப்ப ஆதவர்ஜுனாவையும் ரஜினிகாந்தையும் மோத விட்டு ரிப்பீட் பண்றாங்க. ஏற்கனவே ரஜினிகாந்த் சொன்ன கழுகு காக்கா கதை இப்ப மறுபடியும் பிக்சர்ல வந்திருக்கு. இதையும் நம்ம டீகோட் பண்ண தான் போறோம். ஏன்னா கழுகுன்றது ராவணன் இந்திரனுடைய சின்னம், காக்கான்றது ராமனுடைய சின்னம்.